வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளில் நாம் லவேந்திரன் ஜனநாயகன், சரண்யா மாரிமுத்து. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். கடந்த 24 மணித்தியாலங்களில் இலங்கையில் கொரோனா தொற்றாளர்கள் இல்லை. 190 தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 54 பேர் சுகமடைந்து வீடுகளுக்கு. அரிசி ஆலைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனம். ஆலை உரிமையாளர்களுக்கு முடியாவிடின் முழு நாட்டுக்கும் அரிசி வழங்க ராணுவம் தயார். கொரோனா வைரஸினால் இன்னல்களுக்கு முகங்கொடுத்துள்ள மக்களுக்கு உதவ ITNின் உதவிக்கரம் வீடுகளை நோக்கி. உலகம் கொரோனா நோக்கி அவதானம் செலுத்துகையில் தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் ஐநா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 190 காணப்படும் இத்தருணத்தில் 54 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்ட குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. தற்போது 129 கொரோனா தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் அதிகளவானோர் தேசிய தொற்றுநோய் வைத்தியசாலையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்திய கண்காணிப்பின் கீழ் 224 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்றுநோய் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜாசிங்க கருத்து வெளியிட்டார். පසුගිය දින 10ක පමණ කාලයක් கடந்த 10 நாட்களுக்குள் COVID-19 வைரஸ் தொடர்பான பரிசோதனைகள் கட்டம் கட்டமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் எந்த ஒரு நோயாளியும் அடையாளம் காணப்படவில்லை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மற்றும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களின் தகவல்களை பெற்றுக்கொண்டு இப்பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன. රෝහල්වල රෝගීන්ගෙන් ගැනීම හා සමානවම මේ විදියට සමාජයෙන් මෙම නියැදි ලබා ගැනීම සිද්ධ වෙනවා. මේ නිරෝධායන කටයුතු වලට ලක්වන අයත් தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுகின்றவர்களும் முகாம்களில் உள்ளவர்களும் நோய் ஏற்பட்டு குணமடைபவர்களும் வேண்டுமென்றே நோய் தொற்றை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. நாளை நீங்கள் அல்லது நான் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படலாம். அதனால் சமூகம் என்ற ரீதியில் நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். එනිසා මේ අයට අපි අපේ ආදරය අපේ සෙනෙහස අපි සමාජයක් විදියට ලබා දිය යුතුයි. தற்காலிகமாக மூடப்பட்ட குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் நடவடிக்கைகள் இன்று காலை முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டன. குறித்த பிரிவு முழுமையாக கிருமி தொற்று நீக்கத்திற்குள்ளாக்கப்பட்டது. நேற்றைய தினமும் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நோயாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டதன் காரணமாக இப்பிரிவு மூடப்பட்டது. எனினும் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் சரத்வீர பண்டார தெரிவித்தார். குறித்த நபர் வருகை தந்த சந்தர்ப்பத்தில் அப்பிரிவில் கடமையாற்றிய வைத்தியர்கள் 7 பேர் உள்ளடங்கலாக 39 பேர் அடங்கிய குழுவினர் சுய தனிமைப்படுத்தல் அனுப்பப்பட்டிருந்த போதிலும் தற்போது அவர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான நோயாளர் என இவர் அடையாளம் காணப்பட்டதன் பின்னர் எமது வைத்தியசாலை சேவைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. அதனால் அவசர சிகிச்சை பிரிவின் செயற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தினோம். தற்போது அவருக்கு நோய் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்களை நாம் விடுவித்தோம். தற்போது சேவைகள் வழமை போல் இயங்குகின்றன. කුරුණෑගල ශික්ෂණ රෝහලේ හදිස්සි ප්‍රතිකාර ඒකකයේ සාමාන්‍ය පරිදි රාජකාරී කරනවා. நேற்றைய தினம் அக்கரைப்பற்று பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அக்கரைப்பற்று 19வது பிரிவு மூடப்பட்டதுடன் பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவரின் குடும்ப உறுப்பினர் 8 பேர், அவர் கொழும்பிலிருந்து வருகை தந்த வேனின் சாரதி மற்றும் உதவியாளர்கள் ஆகியோர் தனிமைப்படுத்தலுக்காக புலனறுவை தம்மின்ன தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கட்டாரிலிருந்து வருகை தந்த இந்நபர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதன் பின்னர் சுகாதார அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளிலிருந்து அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அக்கிராமத்தில் உள்ள 320 பேர் வீடுகளுக்குள்ளேயே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பண்டாரகம அட்டுலுகம பகுதி தொடர்ந்து மூடப்பட்ட பகுதியாகவே காணப்படுகின்றது. கண்டி, அக்குரண மற்றும் ரத்னபுரி, பல்மடுல் ஆகிய பிரதேசங்களும் இவ்வாறு முற்றாக மூடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர். மன்னார், தாராபுரம் பகுதி தற்போது முழுமையாக மூடப்பட்ட பகுதியாகவே காணப்படுகின்றது. ரத்னபுரி மாவட்டத்தில் முதலாவது
நோயாளர் அடையாளம் காணப்பட்ட மாணிக்கல் வர்த்தகரின் மனைவி பூரண குணமடைந்து வீட்டுக்கு சென்றுள்ளார். அவரது குடும்பத்தில் மேலும் 4 IDH வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா கருத்து வெளியிட்டார். முப்படையினரால் நடத்தி செல்லப்படும் 12 தனிமைப்படுத்தல் முகாம்களில் 1455 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜாயல பகுதியில் COVID-19 வைரஸ் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்ட நபருடன் பழகிய சிலர் வீடுகளிலிருந்து சுய தனிமைப்படுத்தலை முன்னெடுக்காமல் வெளியிடங்களில் சுற்றித் திரிந்ததால் அவ்வாறான 23 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் ஒலுவில் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ස්ථානයක් වන ඔළුවිල් නිරෝධාන මධ්‍යස්ථානය වෙත ඔවුන් යොමු කිරීමට කටයුතු කරනු ලැබුවා. அனுராதபுரம் பண்டுலுகம ஓய்வு விடுதியில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பிரான்ஸ் நாட்டு தம்பதிகள் இன்று அங்கிருந்து வெளியேறினர். வாதுவ பகுதியில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த 40 பேருக்கு வாதுவ வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்தினால் இதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வெல்லம்பிட்டி வெலைவத்த பகுதியில் 51 குடும்பங்களைச் சேர்ந்த 263 பேர் இன்றைய தினம் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை நிறைவு செய்தனர். தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்திய நவீன் டி சோய்சா கருத்து வெளியிட்டார். விசேட வைத்தியர்கள் இச்சந்தர்ப்பத்தில் இவ்விடயங்கள் தொடர்பாக பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெளிவாக அறிவுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி செயலணியை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என தீர்மானங்கள் எடுத்துள்ளது. மக்களின் வாழ்க்கை நிலை சுமூகமடையும் வரை பிரச்சினைகள் இன்னும் உக்கிரமடையலாம். மக்கள் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அக்குழு செயற்பட்டு வருகின்றது. சமூக இடைவெளி தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் இருக்கும் நபர்கள் குறித்தும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளோம். காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அக்குரச பகல மலிதுவ பகுதியைச் சேர்ந்த 70 வயதான நபர் நேற்று உயிரிழந்தார். அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என பரிசோதனைகளிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது. எனினும் உயிரிழந்தவரின் மகனுக்கு கொரோனா தொற்றுள்ள நிலையில் அவர் தற்போது IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எவ்வாறெனினும் உயிரிழந்த நபருக்கு கொரோனா தொற்று இல்லை என்ற போதிலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுக்கு முன்னெடுக்கப்படும் இறுதிக்கிரியைகள் போன்றே இவருக்கும் இறுதிக்கிரியையை முன்னெடுக்குமாறு கராபிட்டிய சட்ட வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார். மாத்தறை மாளிம்பட பாக்கியாகம பகுதியில் உள்ள வீடொன்றில் வேறொரு பகுதியிலிருந்து வருகை தந்த சிலர் தங்கியிருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கமைய குறித்த வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. அனுராதபுரம் பகுதியிலிருந்து வருகை தந்த தேரரொருவர் உள்ளிட்ட 4 அங்கு தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமின்றி வருகை தந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய குறித்த வீட்டிலிருந்த 3 மற்றும் அனுராதபுரத்திலிருந்து வருகை தந்த நபர்களை சுய தனிமைப்படுத்தலுக்குட்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அனுராதபுரத்திலிருந்து இவர்கள் வருகை தந்த மோட்டார் வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனுராதபுரம் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இணைந்து சுயமாக தனிமைப்படுத்தல் கூடாரம் ஒன்றை அமைத்துள்ளனர். மதவாச்சி பிரதேச வைத்தியசாலையின் பயன்பாட்டுக்காக இக்கூடாரம் அமைக்கப்பட்டுள்ளது. சகல அரிசி ஆலைகளும் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அரிசி உற்பத்தி மற்றும் அரிசி கொள்வனவு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழுவுடன் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற இப்பேச்சுவார்த்தையில் மக்களுக்கு தேவையான அளவு அரிசி தொகை இருப்பதால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரிசி தட்டுப்பாடு நாட்டில் ஏற்படாதென இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அரிசி உற்பத்தியை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு அரிசி ஆலைகளை அத்தியாவசிய சேவையாக பெயரிட வேண்டும் என இங்கு தீர்மானம் எட்டப்பட்டது. விவசாய அரிசி ஆலைகளில் அரிசி இல்லை என தெரிவிக்கின்றார்கள். ஏனையோர் சகல அரிசி தொகையையும் வாங்கிக் கொண்டதாக தெரிவிக்கின்றார்கள். தற்போது முதலாளிமார்களிடமே சகல அரிசி தொகையும் காணப்படுகின்றது. வங்கிகளில் கடன்களை பெற்றுக்கொண்டு முதலாளிகள் அரிசியை கொள்வனவு செய்து தம்வசம் வைத்துள்ளார்கள். இதுதான் உண்மையான நிலை. அரிசி தேவையான அளவு இருக்கின்றது, ஆனால் இவர்கள் வழங்குவதில்லை. புது வருடத்தின் பின்னரே அவர்கள் வழங்கும் தீர்மானத்தில் இருக்கின்றார்கள். எதிர்வரும் சில தினங்களில் அரிசி தட்டுப்பாடு ஒன்று வரும். பணம் கொடுத்தாலும் வாங்க வழியில்லை. என்னுடைய அனுபவம் படி நான் கூறுகின்றேன். 10ஆம் தேதி ஆகும் போது சகல அரிசி ஆலைகள் மூடப்படும். 20ஆம் தேதியின் பின்னர் தான் மீண்டும் இவை திறக்கப்படும். இதன் காரணமாக சந்தையில் பாரிய தட்டுப்பாடு ஏற்படும்.
තත්ත්වයේ වැඩි වුණ එක ওই තත්ත්වෙන් තියාගෙන ක්‍රියාත්මක කරන එක තමයි වීමෝල්ට් එක. මොන විදියක எந்த விதத்திலும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட முடியாது. நாட்டில் தேவையான அளவு அரிசி இருக்கின்றது. கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்க முடியும். அவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படுமானால் அரிசி ஆலைகளை திறந்து நெல்லை அரிசியாக்க வேண்டும். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு தமது பணியாளர்களை கட்டுப்படுத்த முடியாத போதும் நான் உங்களிடம் ஒன்றை கோருகின்றேன். இதனை அத்தியாவசிய சேவையாக பெயரிடுங்கள். நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் தற்போது 25,000 மெட்ரிக் டன் நெல் உள்ளது. இதற்கு மேலதிகமாக சிறு அரிசி உற்பத்தியாளர்கள் எமக்கு நெல் தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். நாம் அவற்றை களஞ்சிய சாலைகளில் பாதுகாப்பாக வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அவர்கள் 25,000 மெட்ரிக் டன் நெல்லை தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அதற்கு இணைவாக 50,000 மெட்ரிக் டன் நெல் உள்ளது. ඒවට අපි ආරක්ෂා දෙනවා වී ගබඩා වලට ඒගොල්ලන්ට මෙට්ටික 25000 ටෝටල් 50,000 metric tons available. அதுக்கமைய அத்தியாவசிய உணவுப் பொருள் பகிர்ந்தளித்தல், அரிசி உற்பத்தி, களஞ்சியப்படுத்தல், பகிர்ந்தளித்தல், உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தல் ஆகியவை அத்தியாவசியமாகும். அதனால் அரிசி ஆலை உரிமையாளர்களின் சேவை COVID-19 தனிமைப்படுத்தல் அத்தியாவசிய சேவையாக மீள் அறிவித்தல் வரும் வரை இன்று முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதனைப்போன்று நாட்டின் சகல அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமது பிரதேசத்துக்குள்ள அரிசியை உற்பத்தி செய்தல் மற்றும் தம்மசமுள்ள நெற்தொகையை அரிசியாக்குதல் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சிறிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமது பிரதேச செயலக காரியாலயத்துக்குட்பட்ட பகுதிகளுக்கும், மத்தியதர அரிசி ஆலை உரிமையாளர்கள் தமக்குரிய மாவட்டத்துக்கும் உரித்தான பகுதிகளிலும் அரிசி தொகையை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதேபோன்று பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடு முழுவதும் அரிசியை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இவ்வுத்தரவுக்கு அமைய ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர, பதில் போலீஸ் மா அதிபர், சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம், உணவு பாதுகாப்பு ஆணையாளர் நாயகம் மற்றும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் தலைவர் ஆகியோருக்கு கடிதம் ஊடாக தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போது வரை 3 மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான நெல் அறுவடை இடம்பெற்றுள்ளது. அவற்றில் 3/2 பங்கு அரிசி தொகையாக காணப்படுகின்றது. அதனால் அரிசியின் விலையை அதிகரிப்பது, அரிசி விநியோக செயற்பாட்டை குழப்புவது, தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்கு தேவையான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என சகல பிரிவினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் நோய் தொற்று பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் நிவாரணம் வழங்கும் வகையில் அவர்களின் வீடுகளுக்கே பொருட்களை கொண்டு சேர்க்கும் இச்சந்தர்ப்பத்தில் அதற்கு அதிக கவனம் செலுத்தி முக்கியத்துவம் வழங்கி செயற்படுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். அனுசரணை வழங்குவோர் விரு அபிமான் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இடமிருந்து. மக்கள் வங்கியின் பிரார்த்தனையாகும். என் திசை எங்கும் பரவியே முழு உலகிலே மனிதர் நம் உயிர் காத்திட பணி செய்யும் தெய்வமாய் நீங்களே. உலகமே உடல் நலம் பெற வரம் தந்திடும் உங்கள் மனிதமே. காப்போம் நாம் உயிர் காப்போமே, எம் உலகை அன்பால் வெல்வோமே. மக்கள் வங்கியின். கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள எமது நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பொருட்டு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதாபிமான உதவிக்கர வேலை திட்டம் ஆரம்பமாகியுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதநேய பணி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு தாய் வீடு என்ற அடிப்படையில், ஊடகத்துறையின் தாய் வீடு என்ற அடிப்படையில் இப்பொழுது மனிதநேய பணிகளை முன்னெடுத்திருக்கின்றது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன தலைமையில் இந்த பணிகள் இப்பொழுது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தாய் வீடான விக்ரமசிங்கபுர கலையகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பலரும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் எந்தெந்த பிரதேசங்களில் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த நிவாரண பணியை நாங்கள் மனிதாபிமான உதவி நிதியத்துக்கு கிடைத்த நிதியினூடாக தயார் செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகளை மக்களிடம் கையளிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிப்பதற்கு முன்னர் விக்ரமசிங்கபுரவில் உள்ள சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வளாகத்தில் அவை முறையாக பொதியிடப்பட்டன. முதற்கட்டமாக முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், விசேட தேவையுடைய பிள்ளைகள் மற்றும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள கலைஞர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்படும். அதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் பல பிரதேசங்களில் உள்ள கலைஞர்கள் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இன்றைய தினம் பகிர்ந்தளிக்கப்பட்டன.
ස්වාධීන රූපවාහිනී මාධ්‍ය ජාලය විදිහට අපි கலைஞர்களை பாதுகாப்பது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு என்ற வகையில் நாம் எமக்கிருக்கும் பொறுப்பு என்பதை நாம் எண்ணினோம். கலைஞர்கள் மாத்திரமல்ல, முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள், விசேட தேவையுடையோர் ஆகிய சகலரையும் இலக்கு வைத்தே நாம் இன்று மனிதாபிமான உதவிக்கர வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். සියල්ලක් ඉලක්ක ගත කරමින් තමයි මේ සමාජ සත්කාරය අද ආරම්භ කරන්නේ. குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட காலம் எனும் அடிப்படையில் 3 கட்டங்களின் கீழ் நிவாரண உதவிகள் வழங்கப்பட உள்ளன. வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியாதிருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் இவ்வுதவிக்கர வேலை திட்டம் மிக சிறந்தது. இவ்வேலை திட்டத்தில் தற்போது வரை அதிகளவானோர் இணைந்து கொண்டுள்ளனர். நமது மனத்தாபங்களை மறந்து அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து கொழும்பில் பாதிக்கப்பட்டுள்ள கலைஞர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றோம். මේක අපි අද කොළඹ දිස්ත්‍රික්කයේ පුරාවට ඉතාම දුක්ඛිත තත්ත්වයක ඉන්න අපේ අසරණ කලාකරුවන් වෙනුවෙන් අපි යම්කිසි මේ සහන මල්ලක් ප්‍රදානය කරනවා. අපි ඇත්තටම මේ වෙලාවේ සියලු நாம் இத்தருணத்தில் சகல கட்சி பேதங்களையும் மறந்து மனிதர்களுக்காக ஒன்றிணைந்துள்ளோம். ලෝකයක් අසරණ වෙලා ඉන්න අවස්ථාවේදී ලංකාවේ අපිට පුළුවන් විදියට முழு உலகும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் இலங்கையில் முடிந்தளவு நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும். සහභාගී වෙන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. கஸ்பாவ முதியோர் இல்லத்துக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் மனிதாபிமான உதவிக்கரம் வேலை திட்டத்தின் ஊடாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி நளின் நிசங்க இதன் போது கலந்து கொண்டார். இச்சந்தர்ப்பத்தில் எவரும் நிவாரணம் வழங்கும் நிலையில் இல்லை. நாம் சகல தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு இவ்வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்களும் இவ்வாறான வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க விரும்பினால் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். ආරාධනා කරනවා බලාගෙන ඉන්න සියලු දෙනාටවත් මේ වගේ දේවල් වලට උදව් කරන්න කැමති නම් එන්න අපිත් එක්ක එකතු වෙන්න මනුෂ්‍යත්වයේ සත්කාරය දිගින් දිගටම ක්‍රියාත්මක වෙනවා. எவ்வித நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க முடியாதுள்ள கலைஞர்களுக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடாக உதவிகள் வழங்கப்பட்டன. கலைஞர்களின் வீடுகளுக்கே சென்று உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோகனவும் கலந்து கொண்டார். மகரகம புற்றுநோய் குணப்படுத்தல் நிவாரண மன்றத்துக்கும் ITNின் மனிதாபிமான உதவிக்கர வேலை திட்டத்தின் ஊடாக உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அத்தியாவசிய சேவைக்கென நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி செயலணி நாடு முழுவதும் மருந்தகங்களை திறந்து வைப்பது தொடர்பில் சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. அதற்கமைய ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள அதி அபாயமிக்க மாவட்டங்கள், முற்றாக மூடப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் மருந்தகங்கள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திறக்கப்பட்டிருக்கும். அபாய வலயங்களில் மாத்திரம் இதற்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்டதை போன்று இணையதளம் ஊடாகவும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாகவும் தொடர்புகளை கொண்டு வீடுகளுக்கே மருந்துகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன தெளிவுபடுத்தினார். නිරෝධායන ඇදිරි නීතිය තවදුරටත් தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். இந்நோய் தொடர்பாக தீர்மானமிக்க நாட்களே தற்போது நகர்கின்றன. அதனால் மக்கள் சுகாதாரத்துறையினர் வழங்குகின்ற ஆலோசனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அத்தியாவசிய சேவைக்காக வழங்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். அதற்கமைய மருந்து தயாரிப்பு, உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்கப்பட்டுள்ள ஊரடங்கு அனுமதி பத்திரம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். ඒ අනුව ඖෂධ නිෂ්පාදනය, ආහාර නිෂ්පාදනය, බෙදා හැරීම, එවැගේම වෙනත් අත්‍යවශ්‍ය සේවා අදාළව නිකුත් කර ඇති සියලුම බලපත්‍ර අප්‍රේල් 30 වෙනිදා දක්වා වළංගු වෙනවා. தனமல்வில பிரதேச சபை உறுப்பினர் நாலக ரணவீர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. செவனகல பகுதியில் 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சம்பவத்தை அடுத்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக, அதற்கமைய நாலக ரணவீரவை கட்சி அங்கத்துவத்திலிருந்து நீக்கும் கடிதம் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ மக்கள் இன்று பெரிய வெள்ளியை அனுஷ்டிக்கின்றனர்.
கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதல் கிறிஸ்தவ மக்கள் தவக்காலத்தை ஆரம்பித்தனர். அன்றைய தினம் விபூதி புதனாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அன்றிலிருந்து 40 நாட்களின் பின் வருகின்ற வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளியாக குறிப்பிடப்படுகின்றது. பெரிய வெள்ளிக்கு முன்னர் வருகின்ற வியாழக்கிழமை பெரிய வியாழன் என கிறிஸ்தவர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுடன் சிறு வயதிலிருந்து ஒன்றாக இருந்த 12 பேரில் ஒருவரான யூதாஸ் என்பவர் அவரை காட்டிக் கொடுத்த தினமாக பெரிய வியாழன் அடையாளப்படுத்தப்படுகின்றது. பெரிய வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்பதால் தேவாலயங்களில் அதனை ஞாபகப்படுத்தி விசேட ஆராதனைகள் வழமையாக இடம்பெறும். எனினும் இம்முறை தேவாலயங்களில் விசேட ஆராதனைகள் இடம்பெறவில்லை. இந்நிலையில் பொரலை அனைத்து புனிதர்கள் தேவாலயத்தில் விசேட தேவாராதனைகள் மக்களின் பங்கேற்பின்றி இடம்பெற்றது. இன்றைய தினம் அந்த தேவாராதனை வசந்தம் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. புனித வெள்ளியான இன்று இயேசுவுடன் கொல்கத்தா நோக்கி பயணிக்கும் நாங்கள் மரண பயத்துடன் அல்ல, மாறாக மீட்பின் நம்பிக்கையுடன் பயணிக்கின்றோம். மக்களுங்களுக்காக தமது இரக்கத்தை சிந்தி உயிர் நீத்து பாஸ்கா மறை நிகழ்ச்சியை நிறைவேற்றினார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. தொடக்கத்திலிருந்தே இறைவன் மனிதன் பாவம் செய்த போது மெஸ்ஸியாவை வாக்களிக்கின்றார். உலகத்தின் இரட்சணியம் இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர். கொரோனா வைரஸ் காரணமாக ஆலயங்களுக்கு செல்ல கொரோனா வைரஸின் தாக்கம் காரணமாக ஆலயங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளமையினால் எதிர்வரும் தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பிற்காக இந்து மக்கள் மறுத்து நிலை அவர்களுடைய வீட்டிலேயே தயார் செய்து கொள்ளும் முறை பற்றி சிவஸ்ரீ ராமச்சந்திர பாபு சர்மா குருக்கள் விளக்கம் அளித்துள்ளார். தத் கணேஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாது. பிறக்க இருக்கும் சித்திரை புத்தாண்டான சார்வரி வருடத்தில் எமது இந்து பாரம்பரியத்தில் மருத்து நீர் வைத்து விஷுப்புண்ணிய காலத்தில் ஸ்நானம் செய்வது எமது பாரம்பரியமாகும். இம்முறை நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அதிக கூட்டம் கூடுவது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. சில மாவட்டங்களில் கடுமையாக ஊரடங்கு சட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே வழமையாக இந்து மக்கள் ஆலயங்களில் இருந்து மருத்து நீர் பெறுவது வழமையாகும். இம்முறை நாட்டின் சூழ்நிலை கருதி நீங்கள் உங்கள் வீட்டிலேயே மருத்து நீரை இலகுவாக கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு காய்ச்சி பெற்றுக்கொள்ளலாம். தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, வில்வம், பால், அருகு, கோமயம், கோச்சலம், மஞ்சள், மிளகு, சுக்கு போன்றவற்றை தூய நீரில் இட்டு காய்ச்சி நீங்கள் இந்த மருத்து நீரை பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நீங்கள் வீணான சிரமங்களில் இருந்து விடுபட்டு கொள்ளலாம். இல்லங்களில் மன தூய்மையுடன் பக்தியுடன் இந்த மருத்து நீரை தயாரித்துக் கொள்வது இக்காலத்துக்கு பொருத்தமான நல்லதொரு நடவடிக்கையாகும். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண மற்றும் உலருணவுப் பொருட்களை வழங்கும் நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டு மாநகர சபைக்குட்பட்ட 20 வட்டாரங்களிலும் உள்ள குடும்பங்களுக்கு நிவாரணப் பொதிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபையும் புலம்பெயர் தொண்டர் அமைப்புகளும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றன. 20 வட்டாரங்களுக்குமான நிவாரணப் பொதிகள் மட்டக்களப்பு மாநகர முதல்வரினால் கிராம சேவையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் ஆழ்கடல் இயந்திர படகு உரிமையாளர்கள் அமைப்பு கல்முனை பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 500 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்த வறிய குடும்பங்களுக்கு இவை வழங்கப்பட்டன. ஏராவூர் பகுதியில் வாழ்வாதார தொழிலை இழந்த 1000 குடும்பங்களுக்கு இன்று உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன. ஏராவூர் ஸ்ரீ கணேச காளிக அறங்காவலர் சபை உறுப்பினர்கள் மற்றும் தனவந்தர்களின் நிதியை கொண்டு இப்பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அரஃபா நகர் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டில் அரஃபா நகர் கிராமத்தில் உள்ள 186 குடும்பங்களுக்கு இன்றைய தினம் வீடு வீடாக சென்று உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி பரப்பான்கண்டன் பகுதியில் விபத்து இடம்பெற்றது. மன்னாரிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளும் முருங்கன் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றியவர் எனவும் மற்றையவர் மன்னார் அஞ்சல் அலுவலகத்தில் கடமையாற்றியவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இருவரும் கடமை முடித்து வீடு திரும்பும் போது விபத்துக்குள்ளாகியுள்ளனர். குறித்த பிக்கப் ரக வாகனத்தின் சாரதி முருங்கன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மதில் சரிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். புளியங்குளம் ஒட்டுசுட்டான் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் தனியார் பால் கொள்வனவு நிலையம் ஒன்றில் கொள்வனவாளராக பணியாற்றியவர். நேற்றிரவு அவர் தங்கியிருந்த பால் கொள்வனவு நிலையத்திற்கு அருகிலிருந்த மதிலின் மேல் ஏறி பாய முற்பட்ட போது குறித்த மதில் சரிந்து விழுந்ததில் குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்றும் பஸ் வண்டி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த சிலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொரல்ல சேனநாயக்க சந்தையில் விபத்து இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் சிக்கொண்டிருந்த மக்களை வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி ஒன்று இவ்வாறு ஆம்புலன்ஸ் வண்டியில் மோதியுள்ளது. பஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்ட காலப்பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் மதுபான சாலைகளை கொள்ளையடித்தல் போன்ற சம்பவங்கள் சில பதிவாகியுள்ளன. கொட்டகல ரொசிட்டா நகர் பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலையொன்று இன்று அதிகாலை உடைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த போது குறித்த மதுபான சாலைக்கு அருகில் கசிப்பு தயாரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கோடாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் வாகனம் ஒன்றில் எடுத்து செல்லப்பட்ட ஒரு தொகுதி மதுபான போத்தல்களை கல்குடா போலீசார் கைப்பற்றினர். பாசிக்குடா பகுதிகளில் உள்ள மதுபான சாலையொன்றிலிருந்து இவை எடுத்து செல்லப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை வவுனியா பூவரசங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தட்டாங்குளம் காட்டுப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட கசிப்பு உற்பத்தி நடவடிக்கை இளைஞர்களால் முறியடிக்கப்பட்டுள்ளது. வாரிக்குட்டியூர் பகுதி இளைஞர்கள் தமக்கு கிடைத்த தகவலை பூவரசங்குளம் போலீசாருக்கு வழங்கியதோடு அப்பகுதிக்கும் சென்று முற்றுகையிட்டனர். உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இன்று பெரிய வெள்ளியை அனுஷ்டிக்கின்ற போதிலும் அதிகளவான தேவாலயங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கொரோனா வைரஸ் உலகையே பலியெடுத்து வருவதே இதற்கு காரணமாகும். வத்திக்கானில் பெரிய வெள்ளி தேவாராதனை இணையதளமூடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அமெரிக்காவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. நியூயார்க் நகரில் மரணங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ள நிலையில் நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைவடைந்துள்ளது. நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் இரத்த பிளாஸ்மாவை எடுத்து நோய் தொற்று தீவிரமாக உள்ள நபர்களுக்கு வழங்கும் முறையை அமெரிக்கா 1890ஆம் ஆண்டு முதலாக ஆரம்பித்தது. அந்த நடைமுறை தற்போது கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பின்பற்றப்படுகின்றது. இதேவேளை சிகாகோ சிறைச்சாலையில் உள்ள 276 கைதிகளுக்கும் 172 அதிகாரிகளுக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகில் 2வது அதிக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நாடு ஸ்பெயின் ஆகும். அங்கு வைரஸ் தாக்கம் உச்ச நிலையை தாண்டி செல்வதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். அங்கு அவசர கால சட்டம் மேலும் 15 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அதிக கொரோனா நோயாளர்கள் ஸ்பெயினிலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உலகில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அதிகம் இனம் காணப்பட்டுள்ள 3வது நாடு இத்தாலியாகும். கடந்த 24 மணித்தியாலங்களில் அங்கு புதிதாக 4204 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எவ்வாறெனினும் கடந்த சில தினங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது நோய் தாக்கம் குறைவடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது விசேட செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த 24 மணித்தியாலங்களில் ஜெர்மனில் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. 266 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைவடைந்து வருகின்றது. அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு 48 நோயாளர்களிலும் ஒருவர் உயிரிழப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. பிரான்சில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஓரளவு குறைவடைந்துள்ளது. நகரங்களை மூடியமை மற்றும் சமூக இடைவெளியை பேணியமை இதற்கு காரணங்களாகும். பிரான்சில் வைரஸ் பரவ ஆரம்பித்ததன் பின்னர் 2வது முறையாக எதிர்வரும் திங்கட்கிழமை அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளார். வைரஸ் பரவ ஆரம்பித்த சீனாவின் ஊஹான் பிரதேசத்தில் நேற்று முதல் பொது போக்குவரத்து சேவைகள் ஆரம்பமாகியுள்ளன. வைரஸிலிருந்து பாதுகாப்பதற்கு 2ஆம் கட்ட சுகாதார படிமுறைகளை பின்பற்ற உள்ளதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளான பின்னர் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். அவரது உடல்நிலை தேறி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
தென்கொரியாவில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. கொரோனா வைரஸ் பரிசோதனைக்கென அதிகம் செலவிடும் நாடாக தென்கொரியா காணப்படுகின்றது. பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் பாராளுமன்ற தேர்தலை நடத்த அந்நாட்டு ஜனாதிபதி மூன் ஜே-இன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சிங்கப்பூரில் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதற்கு முன்பாக அது தொடர்பான சட்டத்திட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் நேற்றைய தினம் 887 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் புலம்பெயர் சேவையாளர்கள் என தெரிய வந்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 16,17,500 தாண்டியுள்ளது. அவர்களில் 96,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,65,800 பேர் வரை குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் பழைய ரயில் பெட்டிகளுக்குள் தனிமைப்படுத்தல் வார்டுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குஜராத், பீகார், ஒடிசா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய பிரதேசங்களில் இன்றைய தினம் புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இத்துடன் எமது இன்றைய செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.